ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ட்ரிப்பு போகணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தடங்கள் நவீன் ஆரம்பிச்சு விடுவான், அவனே முடிச்சு விட்ருவான், எல்லோரும் ப்ளேம் பண்ணிகிட்டு இருப்பான். பட் வந்து இந்த டைம் யாருமே ரெடி ஆகலை. பட் ஈவினிங் ஒரு டீ கடையில் ஒரு 6:30 டீ குடிச்சிருந்தப்ப எங்காவது பாண்டி போகலாமா, இப்போ சரி போன இடமே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு என்னோடய வீட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 6:30க்கு பைக் கொடுத்து ட்ரெஸ் எடுத்துட்டு அமுச்சு விட்டேன். சார் மணி இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு வந்திருக்காரு. வந்ததும் பசிக்குதுன்னு சொன்னோன்னே ஹோட்டலுக்கு போய் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். பிஸி இன்னும் 2 அப்ரண்டிஸ் 2 பேர். சின்ன கல்லுன்னு ஒருத்தர் இருக்கான், சூர்யா. அவன் வந்து பால் கூட எடுத்துட்டு இருக்கான். எனக்கு இந்த 2 நாள் சரி, ஓகே, இது வேற டாபிக். அது அவனுக்கே கல்யாணம் அவனுன்ட்டு பால் கூட எடுத்துட்டு இருக்கான், எங்களுக்கெல்லாம் கிடையாது. வாழோட போய் கிரிவலகம் போயிட்டு இருக்கான் போல. 9 மணிக்கு வருவோம்னா இப்போ ஃபோன் பண்ணி 10 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு வரேன்னா இப்போ 1 மணி சொல்லிடுறாங்க. ஆச்சா 1 மணிக்கு வர நாங்கள் தேவடு காத்துட்டு இருக்கோம். மணி 10 ஆக போகுது. பார்ப்போம். 10 மணிக்கு வந்து பசி எடுத்துக்குச்சு, அதனால நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறோம். ஒரு பசி தாங்க மாட்டேன், ஒல்லியா இருக்கேன் நான் தான். சரி கைஸ், நான் வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்ப்போம் அடுத்த வீடியோவில். பை. இந்த கருப்பாக தெரியுற உருவம் தாங்க ஜெயராம. ஆக்சுவலி அவர் நம்மளுக்கு ப்ராங்க் பண்ணார். இந்த மாதிரி வந்து நான் வரல ட்ரிப்புக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டு வரலாங்காட்டியும். பட் ஆனால் அவர் எங்களுக்கு முன்னாடி வந்து அலாரம் வச்சுட்ருக்காரு. பட் நாங்கள் அவரை ப்ராங்க் பண்ணிக்கின்னு இருக்கோம் வெளியிலேருந்து. இவருக்கு இதான் வேலை. சரிச்சுட்டே இருப்பாரு. இப்போ நான் இங்கே அந்த காட்டுக்கு சொல்கிறேங்க. ஒரே நிமிஷம் காட்டாது. அவனுக்கு ஆப்ஷன் கட்டு. இவருக்கு இதான் வேலை. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதை யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பொலிவான முகம் கிடைக்கும். ரைஸ் மணி பார்த்தீங்கன்னா 12:20. மொத்தம் 10 மணிக்கு வந்தவன் முன்னாடியே வீடியோவில் சொன்னேன். இங்கே இன்னொருத்தவங்க வந்து 11 மணிக்கு வந்தான், தூங்கிட்டு இருக்கான். இந்த 10 மணிக்கு வந்த ஆள் தூங்கிட்டாரு. இன்னும் ஒருத்தன் மட்டும் பெண்டிங்கு வந்துட்டுருக்காங்க. ஃபோன் பண்ண போனோம், 1/2 hour வரன்னு சொல்லியிருக்கோம். பார்ப்போம், நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இதே கத்தால 6 மணி பிளான் பண்ணல. நேற்று 6:30க்கு பிளான் பண்ணி 9 மணிக்கு கிளம்பலான்ட்டு, அதெல்லாம் 1 மணிக்கு வந்து பட்ட பகலாயிடுச்சு. என்ன மொத்தம் வந்து 1:30க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கே போகிறது, 6:15 மணி இப்போ தான் எந்திரிச்சாங்க. போய் குளிச்சுட்டு வாங்கலாம். நான் எந்திரிச்சானாலும் குளி பண்ணுறாங்க. எங்கே போய் அடுக்குன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் குளிச்சுட்டு வாங்க போகலாம். என்ன பண்ணுற? நவீன் கொஞ்சம் அப்படியே இவனை காமிச்சான் ஒரு வாட்டி. காக்கணும் அவன் கண்ணாடி போட்டு வெயிட்டிங் பண்ணுவான். ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக மணி பார்த்தீங்கன்னா 6:45 6:08. நேற்று 6:30க்கு பிளான் பண்ணது, மார்னிங் 8 மணிக்கு கிளம்புறோம். நைட்டு 1 மணிக்கு போகலன்னு சொல்லி அவன் வர்றது 1 மணி தான் சொன்னான். எப்படியும் கிளம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதான் காலையில் கிளம்பான்னு பார்த்தோம். எல்லாம் 6:15 எந்திரிச்சிட்டாங்க. 4 பேர் குளிச்சுட்டு இப்போ 8 மணி ஆகுது, கிளம்பிட்டோம். ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஓகே. இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்கு. நான் வந்து 1 மணிக்கு வந்ததுனால தான் இந்த இவ்வளோ லேட் ஆனதுனால தான் பிளான் பருவதமலை மாதிரி ஏலகிரிக்கு போயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை முன்னாடி ஏலகிரின்னு பிளான் போட்டு என்ன சும்மா வர வச்சுக்கலாம். உங்களால தான் மாறிச்சு. எங்களால் மாறிச்சா அதையே சொல்லலாம். நீ பருவதமலை தான் வருவேன்ட்டு, அதனால அந்த ரீசனை சொல்லுவேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க? பருவதமலை ஏன்னா பின்னாடி பேனர் மாதிரியாவது வச்சிருக்கீங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் அங்கே போயிட்டு இருக்கோம். அங்கே இருக்குதுல்ல வீட்டில் என்ன பேனரு பக்கம் நீ அதை கதை கழுத்துன்னா நான் சொல்லுவேன். ஏன்னா சரி, ஏலகிரியில மலை தானே ஏற போறோம். அதானே, அப்படிதானே? சரி, அப்படியே அதுதான் இல்லடா, அதைத்தான் பருவதமலை போட்டோவாத எடுத்துக்கலாம்டா. என் பட்டம் ஏமாத்த முடியாதுனால சாவடிச்சிடும் அதோட. சைட்டா ஃபுட்டு பிளானா? ஆமா ஆமா, ஃபுட்டு ஆரம்பிச்சிட்டீங்களா? ஃபுட்டு
ஆரம்பிச்சு ஒரு 10 கிலோமீட்டர் போல அதுக்குள்ள சோறு ரெஸ்ட். காலைல 9 மணிக்கு வேலைக்கு வரவங்க 7-7:30 கிலோமீட்டர் கேக்குறீங்க. மாதிரி இல்ல 6:30 எழுந்திருக்கணும். எழுந்திச்சு பல்லு விளக்கிட்டு கக்கா போயிட்டு வந்து குளிச்சுட்டு வீட்டுல செஞ்சு வச்சிருக்க சாப்பாடை நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ சாப்பிட்டுட்டு கம்பெனிக்கு வர கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. தெரியுமா? வருகிறீங்க தம்பி 9 வரீங்க, 9 மணிக்கு வரோம். என் ஏஜ்ல சூத்து கூட ஆக மாட்டேன். நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வந்துக்கிறேன். போய்தா பேசுறோம் பாடு செஞ்சுத பிடிக்குதோ பிடிக்கல சாப்பிட்டு வருவேன். ஆனா நாங்க வந்து சாப்பாடே இல்லாம எல்லாம் வேலைக்கு போய்க்கிறோம் தெரியுமா? சின்ன வயசுல செருப்பு இல்லாம வந்துருங்க. பிரேம கொஞ்சம் கவர் பண்ணுங்க. உங்க மூஞ்சி நல்லா கேப் நிறைய இல்ல கொஞ்சம் இஷ்டப்படாதா? சரிங்க சாரிங்க. இன்னொரு மறந்துட்டேன். நீங்களும் மறந்துட்டீங்க. பிளாக்ல வந்து இந்த பேசுனதெல்லாம் கட் பண்ணிடுவோம்ல. நாங்க கட் பண்ண மாட்டோமா? பருவதமலை இல்லாம ஏலகிரி எல்லாம் சொல்லி வச்சிருக்குமே. ஸ்டேட்டஸ் போட்டா மாட்டி பண்ணி நானு. இது அந்த பேசுனது மட்டும் அப்ப கட் பண்ணிட்டு பத்தி கூடலாம். அது மட்டும் மியூசிக்கோட வச்சு திரும்பி பேசாத மாதிரி காமிச்சு. அதெல்லாம் 256 GB ஃபுல்லா ஆக போகுது. நீங்க போதும்டா நிறுத்துறா. சும்மாண்ணா ஃபன். ஆமாப்பா நான் ஒரு சொல்லிக்கிட்டு நான் பண்ணிருப்பேன். இட்லி சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்பணும். நம்ம அக்கா கடை ரெகுலராக இங்கே தான் சாப்பிடுவோம். அம்மா ஆய் சொல்லிடுமா? சொல்லு. இந்த கடையிலோட ஸ்பெஷல் என்ன? சொல்லிட்டேன். அக்கா கடை இங்கே தான் ரெகுலராக வருவோம். ஸ்பெஷல்னா அதே வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதான் எங்கள் ஆனந்தம் நான் எவ்வளோ லேட் ஆனாலும் இந்த கடையில் தான் வந்து சாப்பிடுவேன். ஆமாம். கம்பெனி டைம் வந்து 9 மணி. 9:40 வருவாரு. 9:40 கடைக்கு தான் வருவாரு. அஃபீஷியலில் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணாங்க. ஆமாம் 8 மணிக்கு கிளம்புனாங்க. 9 மணி ஆகுது. இன்னும் குரோம்பேட்டில் தான் இருக்கிறோம். தாண்டல எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். பைத்தியக்கார பாப்பு. ஏன்னா ஏதோ ஒரு லேடி வருதான், அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி லேடியில் அவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வராங்களா ரிலேஷனு, அதை பார்க்கணும். இப்பதான் இருக்கு. அவன் கஷ்டப்படுறான். சொல்லு என்னாச்சு? ஏன் கஷ்டப்படுறான்னு தெரியல. ஏன் அவன் மூஞ்ச போக்கஸ் பண்ணுங்களேன். அழுகுறான், அவன் கஷ்டப்படுறான். ஒரு சந்தோஷம், உண்மையான சந்தோஷம் அவன் மூஞ்சில இல்ல. இந்த ஜெயராம தான் மிஸ் பண்ணிட்டாங்க இவ்வளோ. ஓகே கண்ணாடி கழட்டி பாரு. கண்ணாடி தூக்குனா திரும்பி அழுகுறான். கமல் மாதிரி காட்டுறா. கண்ணீர் இல்ல மூஞ்சில மணி 9:30 ஆகுது. ஒரு வழியாக அவங்க அத்தையை பார்த்துட்டு இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட வந்திருக்கோம். இப்போ என்னன்னாக்கா சடனாக ஆய் வருது, பெட்ரோல் பங்கு தங்குறான். எனக்கு ஒன்றும் புரியல கைஸ். எனக்கு போகிறோமா மணி நேற்றுலேருந்து போயிட்டுருக்கு. மணி இப்போ 10 போகுது. இன்னும் சென்னையே தாண்டல. இப்போ ஆய் வருதுன்னு நிற்கிறான். அவன் ஆய் வருதுன்னு இவனுக்கு ஆய் வருதுன்றான். எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்து ஆய் போயிட்டு போனாங்க. பசி ஆம்லேட் வேணும், பிரியாணி வேணும் போகிறாங்க. அதுக்கு ஒரு நிறுத்த போகிறாங்க. எங்கே நிறுத்துறேன்னு தெரியல. அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். காட்டு போகுது. டேய் குடிக்கிற தண்ணிடா அது. உண்மையாவே ஆய வந்து எங்களுக்கு இல்ல, அண்ணனுக்கு தான். அவர் வயசுல பெரியவர், அது கூச்சமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ணனுக்கு தான் ஆய். நீயே சொல்ல சொல்லிடு. நான் அப்ப வண்டியே கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறான். சோக பாட்டு பாருங்க திரிக்கிறான். ஐயோ அழகா இருக்கானே ஃப்ரெண்ட்ல ஜி. ஐயோ vlog சதற போகுது ஜி. சொல்லிப்போம். அது போயிடுச்சு. ஆய் போகிற கேப்பில் நாங்கள் 3 பேர் காஃபி இருக்கிறோம். காஃபிக்கு பில் அவன் தான் பே பண்ண போகிறான். அதுக்கு பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஆய்க்கு போகிறதுக்காக பனிஷ்மெண்ட். ஆய் போக வந்துட்டு நாய் காஃபி குடிக்கலான்னு சொல்லிட்டு பாரு. அப்படிலாம் நான் எதுவும் கிடையாது. என் வயிறு நல்லா தான் இருக்குது. இப்போ நம்ம காஃபி குடிக்கிறதுக்காக உள்ளே போகிறோம். வாங்க. ஓசி காரில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு.
என்னோட இது ஒன் ஆஃப் மை ட்ரீம் காரு வாங்கிட்டேன். அடுத்த ட்ரீம் காரு இதுதான் என்னோட. திட்டுறாங்க சாயறதுக்கு இப்படி வாங்க. அவங்க திட்டுறாங்க. அவங்க திட்டுறாங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி நாங்க காபி குடிக்கிறோம். ஒண்ணுக்கு எங்க போறாரு காய்ஸ் நீங்க கவலைப்படாதீங்க. பாத்ரூம் போறாரு. அவன் பாத்ரூம் போல காபி தான் குடிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு திரும்பி பாத்ரூம் தான் போறான். க்ளீன் பண்ணு. அது பேர படி தெரியுதா? கேஷல் க்ளீனிங் ப்ராசஸ். ஓகே. கண்ணாடி காட்டுறாங்களா? சார் எவ்வளோ நேரம் தான் போயிட்டு போயிருங்க பாத்ரூமு? மற்றவங்க போகக்கூடாதா? வெளியே வாங்க சார். சார் யூரினர் இங்கே இருக்கு சார். பாத்ரூம் ஒன் பாத்ரூம்ல வெளியே தான் சார் போகணும். வெளியே வாங்க. மாட்டிங்க அப்போதான் வா ப்ரூஃப் காமிச்சாச்சு. இந்த இடத்துல இருக்குன்னு தெரியாமலே ஆகி போயிட்டு இப்போதான் வரோம். அங்க இருக்குடா. அங்கே இருக்கு பாரு டேபிள். எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு. நீ ஆகி போயிட்டு நீ ஆகி போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு எல்லா வேலையும் நான் சைடில் விடுங்க. ஜி அவன் நம்மளாம் பொண்ணுக்கு போற சொன்னால அவன் பின்னாடி பாருங்க பாருங்க. அப்படியே செல்ஃபில மாத்துறாங்க. பாட்டுல நீங்க செல்ஃபில போடுங்க. என்ன பாடு வீடியோ. மாலார் சொன்னல ப்ரோ மாலார் சொன்னல. எஸ் ப்ரோ. நான் டாடா காரணா வந்துட்டோம் ஏலகிரி. நெருங்கிட்டோம். ஆல்மோஸ்ட் ஃபைனலி ரீச்ட். எங்களை பத்திரமா பாதுகாப்போட கூட்டிட்டு வந்த எங்க அப்பாவை பாருங்க. காட்டுங்க friends. பாருங்க அப்பா பாருங்க. அது பெரிய புள்ள, அது நடு புள்ள, அது கடை குட்டி புள்ள. About the reach. எங்க அப்பா Guys, finally we reach எங்களுக்கு எல்லாமே இவர்தான். வாணியம்பாடி. இவர்தான் எங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்தார். வாணியம்பாடி மணி பார்த்தீங்கன்னா 1:10 ஆக போகுது. வாணியம்பாடிலேருந்து இப்போ டைவர்ஷன் ஆக போகிறோம் ஏலகிரிக்கு. இன்னும் மதியம் ஃபுட்டு எதுவும் சாப்பிடல. மேலே போய் சாப்பிடலாம் பிளான் இந்த பண்ணி. வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் கிட்ட வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்க அப்பா கம்மியா தான் பேசுவாரு. சவுண்ட் அதுக்கு மேல வராது. எங்க அப்பாக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் ப்ரோ. அதனாலதான் இந்த வீடியோ பண்றோம். உங்களால முடிஞ்சது எதனா பண்ணுங்க. விளாக் பண்ணிட்டு இருக்கேன். என் இவங்க பெரிய பேசுறாங்க. அண்ணனுக்கு ஒரு விளாக் கூட எடுக்கிறதுல சுத்த விட்டு இருக்கிறாங்க கேமரா. ஏய் இன்னும் இப்பயே சில்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்க மலையை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். எங்க கேங்ல வந்து பெரிய ஓடு மழை ஏற கூட இல்லை. எனக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இவர் தான் இருப்பாரு. இன்னும் 20 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ அவர் வந்து சில்னஸ் வந்து ஃபீல் பண்றாரு. ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. இவர் வந்து சில்னஸ் ஃபீல் பண்ணதுனால இவருக்கு ஏசி தேவையில்ல. ஆனந்தம் இவரது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணுங்களேன். இவர் ஏசி கட் பண்ணுங்க. என்ன மட்டும் கட் பண்ணுங்கன்னா நான் என்ன ஆன்லைன் கிளாஸ்லயா இருக்கேன். காய் பார்த்து சொல்லல. நம்ம ஊர்லலாம் வந்து சிக்கன் ரைஸ் பிரியாணி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுருப்போம். இங்கெல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் வித் கறி குழம்பு அந்த மாதிரி இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண இது போறோம். சாப்பா- பேர் என்ன சார் இந்த- சொன்னீங்க? சந்தசோரா? சந்தக்கறி சாப்பாடு. திருப்பத்தூர் அப்படியே ஆப்போசிட்ல காமிச்சிட்டு ஏலகிரி மலை வந்துட்டோம். அங்க இருந்து பார்த்தாலே அப்படியே ரோடு கீழே எல்லாமே தெரியுது. உங்களுக்கு தான் தெரியும். அந்த எனக்கு போட்டு விடு. கண்ட்ராக்டரே இறங்கி வாங்குறாங்கன்னா பாத்துக்கோ. சந்தச்சோர் கண்ட்ராக்டர் இறங்குறாங்கன்னா அப்ப அது வந்து தரமா தான் இருக்கும். ஏன்னா கண்ட்ராக்டர் சாப்பிடுறதுல ஸ்பெசிஃபிக்கா சாப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும். எங்க அப்பாவும் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா சாப்பிடுவாரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. பெருமையா ஃபீல் பண்றோம் நாங்க இங்க வந்ததுல. நாங்க எது பண்ணாலும் எங்க அப்பாவோட எங்களை ஆண்டி மாதிரி பார்த்தாங்க. இப்போ ஏலகிரி கீழே இருக்கும். சந்தசோறுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். மட்டன் 4 சாப்பாடு வாங்கி இப்போ சாப்பிட்றோம். மற்ற சாப்பாடு ஆயில் ரெண்டுமே கரெக்டாக இருப்போம். அது லாஸ்ட்டில் இருக்கும். நாங்கள் பாருங்க. ஓகே நல்ல வேலை. பார்க்கறதோட முடிச்சிடலாம். ஓகே பாய். தேங்க்ஸ்.
கல் இருக்கு. கல் சூர்யா கீழே பாரு. நீ அப்போ உனக்கு கேட்டல ரோட்ல போய் நின்று தார் ரோடு சூர்யா அது சூர்யா பிடிச்சிட்டான். காது அடைக்கும். அப்படியா? போதும், நிறைய ஸ்டோரேஜ் ஆயிட்டு.